ஹாய் கைஸ், நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு வெறித்தனமான நியூஸ் தான். நம்ம சோனியா சைடில் இருந்து அஃபிஷியலாகவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. நம்ம ப்ரோமோ லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம சோனியா தரப்புல இருந்து. அது என்னென்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்லிடலாம். அந்த ஒத்த என்ட்ரியாவை தானே நம்ம வெயிட் பண்ணிக்கிறோம் நருட்டோ ஷிப்புடானில். என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம மதுரா என்ட்ரியை வந்து மிஸ் பண்ணிட்டோங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது என்ன ஏதுங்கிறத பற்றி இந்த ஃபுல் வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் அவங்க அனிமி பாய் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், நம்ம நருட்டோ ஷிப்புடான் ஸ்டாப் பண்ணனால நிறைய பேர் சேடாக இருப்பீங்க தெரியும். இன்க்ளூடிங் நானுமே சேடாக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம நருட்டோ ஷிப்புடான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அதை பற்றியான என்னங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம அந்த ஒரு என்ட்ரிக்காக தான் காத்திருந்தோம், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம மதுரா என்ட்ரி தான் 322வது எபிசோடில். அதை போய் அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்கிறது தான் ரொம்ப சேடாக இருக்குது. நம்ம சோனியா தரப்புல இருந்து நம்மளுக்கு வந்து ஜிராயா போஸ்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதையும் ஆட் பண்ணுறேன். நம்ம சோனியில் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம சோனியா தரப்புல இருந்து நிறையா வந்து ஒரு சோனியா அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி இல்லாமல் ஒரு போஸ்ட் இல்லாம நருட்டோ இல்லாம நீங்க பார்க்கவே முடியாது. அவங்களோட போஸ்ட் ஸ்டோரியிலையும் நிறைய அவங்க போட்டாங்க. அப்பயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க சீக்கிரமா வரப்போகுது நம்ம நருட்டோ ஷிப்புடான் அப்படின்ட்டு. அதே நான் வேணாலும் ஆட் பண்றேன், பின்னாடி பாருங்க, பேக்ரவுண்ட்ல ஆட் பண்றேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. அவங்க வச்சிருக்கதெல்லாம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோமோ வந்து 2-3 விட்டாங்க. அதுல வந்து நியூ சீசன் அப்படின்னு மட்டும் தான் போட்டிருந்தாங்க. நியூ சீசன் தான் நிறைய பேர் வந்து அது வந்து புது சீசன் விட போறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அது கிடையாது. இப்ப ரீசெண்டா ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. பிராண்ட் நியூ எபிசோட்ஸ், பிராண்ட் நியூ சீசன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அதே நான் ரீசெண்டா ஆட் பண்றேன், பின்னாடி பாருங்க, அதுவுமே ஆட் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா கமிங் சூன் அப்படின்னு சொல்லி நம்ம சோனியா தரப்புல இருந்து தான் வந்திருக்கு. நம்ம வந்து அனிமி பூத் சைடுல இருந்து வரல. அவங்க சொல்றதை மட்டும் நீங்க நம்பாதீங்க. போன தாட்டிலாம் இழுத்து அடிச்சுட்டாங்க 6 மாசமா. அப்பா பாத்தீங்கன்னா அனிமி பூத்ல இருந்து அடிச்சு நவுத்திக்கிட்டே இருக்கான். பிராண்ட் நியூன்னு போட்டுக்கிட்டே இருக்கான். கமிங் சூன் போடுறான். அவனை நம்பாதீங்க. அவன் சைடுல இருந்தா நம்ப முடியாது. நம்ம சோனியா தரப்புல இருந்து இப்ப அபிஷியலா அவங்க வந்து ஒரு ப்ரோமோ விட்டு கமிங் சூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து எப்போ வரப்போகுதுன்னா இப்போ சீக்கிரமே வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். லீக்கர் சைடில் இருந்து எப்போ வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா வந்து டிசம்பர் வந்து மிட்ல வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை நான் ஆட் பண்ணுறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிட்ல வரப்போகுதுன்னா நம்ம கிறிஸ்மஸ் தான் வந்து டிசம்பர் மந்த்தில் கிறிஸ்மஸ் வரப்போகுது 25ஆம் தேதி. அது அப்பயும் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இல்லை 24ஆம் தேதி நம்ம மதரா வந்து பர்த்டே, அப்பயும் வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால கன்ஃபார்மாக வந்து இந்த அடுத்த மாசத்துக்குள்ள வர வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் வந்து இதில் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஆனால் நம்ம லீக்கர் சைடில் இருந்து கன்ஃபார்மாக அவங்க போட்டாங்கன்னா கன்ஃபார்மாக வந்துடுது. ஏன்னா வந்து லீக்கர் சைடில் இருந்து முன்னாடியே இப்போ வந்து போட்டாங்க சோனியில் வரப்போகுது டிசம்பர் மந்த்லன்னு. அவங்க போட்டு இப்போ 5 நாள் 6 நாள் கழிச்சோ நம்மளோட சோனியா சைடு வந்து ஒரு ப்ரோமோ லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம டிசம்பர் மந்த்தில் வரதுக்கும். ஏன்னா வந்து நம்ம சோனியா தரப்புல இருந்து நம்ம ப்ரோமோ விட்டுருந்தாங்கனாலே வந்து 1 மந்த்ல இருந்து 1-2 மந்த்துக்குள்ளே வந்துடும் நம்ம சோனியில். அதனால் கன்ஃபார்மாக வருங்கிறத நம்ம நம்பி வெயிட் பண்ணுவோம். நம்ம ஏன் வீடியோ இன்னும் இவ்வளோ லேட்டாக கிரியேட் பண்ணியிருக்கீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஏன்னா வந்து லீக்கர் சைடில் வந்து நிறைய பேர் லீக்கர் சைடு இப்போ போட்டோன்னே இவங்க வந்து நிறைய பேர் யூடியூபர்ஸ்லாம் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதையே நம்பி நம்ம போடக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு 50% நம்பலாங்கிறனால நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதையே நம்பி நம்ம போடக்கூடாது. அதனால நம்பலாம் ஆனால் ஃபுல்லாக நம்பக்கூடாதுன்றனால தான் நம்ம அஃபிஷியல் சைட்லேருந்து ஏதாவது ஒரு ரிலீசிங் டேட் அது ஒரு ப்ரோமோவாவது வரட்டும், நம்ம போட்டுக்கலாம் ஒரு வீடியோ அப்படிங்கிறனால தான் நான் போடாமல் வெயிட் பண்ணிக்கிறேன். நம்ம அஃபிஷியல் சைட்லேருந்து ஒரு ப்ரோமோ வந்துருச்சு. ஏன்னா வந்து போட்டோன்னே நம்ம வந்து ஏற்கனவே ஒரு தப்பு பண்ண மாதிரி திரும்பி ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. 1-2 திருப்பு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ போடுறேன். செக் பண்ணி பார்க்காதவங்க வேணாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வேணாலும் செக் பண்ணி பாருங்க. நம்மளோட சோனியாவும் அனிமி பூத் சைடும் இல்லை நம்ம இன்ஸ்டாகிராமே நம்ம அந்த ப்ரோமோ போட்டிருக்கேன் ஸ்டோரியில். நீங்கள் அதையும் வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நான் தான் உங்கள் அனிமி பாய் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.